ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடோட தேர்ட் பார்ட் இது. கடந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரியார் கால்வாய் கிராஸ் ஆகலை. ஸோ அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பகுதி பார்த்திங்கன்னா பெரியார் கால்வாயில் இருந்துட்டு வலசை வரைக்கும், அதாவது அலங்காநல்லூர் ரோடு போகுதில்ல, ஸோ அலங்காநல்லூர் ரோடில் கிராஸ் ஆகிற இடம் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், என்னால் வந்து பெரியார் கால்வாயை வந்து கடந்து வர முடியல, ரோடு அப்படியே க்ராஸ் பண்ணி வர முடியல. ரீசன் என்னென்னா வந்துட்டு பாதை கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு குட்டிமேக்கன்பட்டி போயிட்டு தான் திரும்ப இந்த அடுத்த கரைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மீன் டைம் நாங்கள் என்ன பண்ணோம், குட்டிமேக்கன்பட்டியில் போயிட்டு புதுசாக கட்டின ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் போயிருந்தோம். ஏன்னா உள்ளே நாங்கள் இது வரைக்கும் அந்த மியூசியம் வந்து பார்க்கல, ஏற்கனவே மியூசியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறது தான் மெயினாக போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு ஸ்டேடியமே வந்து மூடி இருந்தது, செக்யூரிட்டி கூடயும் கிடையாது. கேட்டதுக்கு வெளியில் என்கொயர் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்க, ப்ராப்ளி லன்ச் டைம்னால் மூடி இருந்திருப்பாங்க அப்படின்னு. பட் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில. ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வந்து இயங்குதான் கூடயும் எனக்கு டவுட்டாக இருக்குது. காரணம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து, அதாவது ஜல்லிக்கட்டு தவிர்த்து மற்ற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 3 மாதம் ஆகுது, மூடி தான் இருந்தது. உள்ள பெரிய லெவலில் ஆட்களும் இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் கட்டி அது யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்டாயம் வந்து கவர்மெண்ட் வந்து இதை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். இது போல் தான் வந்துட்டு கலைஞர் லைப்ரரி வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக லைப்ரரி கட்டியிருக்கிறாங்க. பட் ஃபுட்ஃபால் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள் வந்து சரியாக வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் வந்து கலைஞர் லைப்ரரியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு செமினாரு, இந்த மாதிரி மீட்டிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு கலைஞர் லைப்ரரியில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சேம் அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துலேயும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸு மக்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கடந்து போகிற பாலம் பார்த்திங்கன்னா வந்து இலந்தைக்குளம் வில்லேஜில் கட்டியிருக்கிற பாலம். ஸோ இந்த பாலம் வந்து எக்ஸிஸ்டிங் தனிச்சயம் அலங்காநல்லூர் ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோட்லேருந்து டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வரைக்கும் புதுசாக ஒரு ரோடு அமைச்சாங்கள்ல, ஸோ அந்த ரோடு தான் நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம். ஸோ இந்த ரோடு கூடயும் நீங்கள் நம்ம தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணியிருந்தபோது ஃபுல்லாக வந்து கொடி கம்பெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரோடு தான் இது. ஸோ அதை தான் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கடந்து போகிற பகுதி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு 6 months பிஃபோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து, அதாவது என்ஹெச்ஐ வந்து அக்வயர் பண்ணாமல் அந்த லேண்ட் இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து மணல்லாம் அடித்து பாதை அமைச்சிருக்காங்க. நம்ம ஜல்லிக்கட்டு பார்க்க வரும்போது கூடயும் பார்த்திங்கன்னா இங்கே மணல் அடிச்சிருந்தாங்க. பட் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, சகதியாக இருந்துச்சு. நம்ம தெரியாதமாக பைக்கு கூடயும் இந்த இதுக்குள்ளே விட்டு உள்ளே மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இப்போ வந்து அழகாக வந்து மணல் அடித்து மறு எண்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடு பார்த்திங்கன்னா தனிச்சயத்துலேருந்து அலங்காநல்லூருக்கு கனெக்ட் பண்ணுற எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஹைவேஸு. ஸோ இந்த ரோடு மூலமாக தான் நீங்கள் வந்து அலங்காநல்லூரையும் பெங்களூர் கன்னியாகுமரி ரோடு இருக்குல்ல, அந்த ரோடையும் கனெக்ட் பண்ணுற ரோடு. அது மூலமாக தான் நீங்கள் அலங்காநல்லூருக்கோ இல்லை வந்து தனிச்சயத்துக்கோ நீங்கள் வந்து வர முடியும். ஸோ வந்து ரொம்ப பிஸியான ரோடு இந்த ரோடு. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாலம் கட்டிகிட்ருக்குறாங்க. பாஸ்ட் 1 year-ஆக இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலந்தைக்குளத்துலேருந்து அலங்காநல்லூர் ரோடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் மேஜர் ரோடு. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா விவசாயம் லேண்டு தான். நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ட்ரோன் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 years பிஃபோர் ட்ரோன் வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பசுமையான இடம்னு இந்த ஏரியா அப்படின்னு. கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் வந்து விவசாய இடம். அலங்காநல்லூர் ரோடு க்ராஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பசுமையான ஏரியா அது. பெரியார் கால்வாய் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக அதில் தண்ணி இல்லை. சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து கட்டாயம் வந்து பசுமையாக இருக்கும். 365 days வந்து பசுமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அந்த இடத்த நான் பார்த்துருக்கேன். தண்ணி இல்லைன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ட்ரையாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம மதுரை டு அலங்காநல்லூர் ரோடை வந்து ரீச் ஆகிட்டோம், வலசைக்கிட்ட. ஃபர்தராக வீடியோஸ், அதாவது அலங்காநல்லூர் ரோட்லேருந்து சிட்டம்பட்டி வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.